தலைப்புச் செய்தியை பார்த்து வருகிறோம். குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்கு 16ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொள்வதாக அதிமுக அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ், விவரங்கள். அதிமுக தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் அவர்கள் டெல்லி செல்வதாக, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கட்சியின் மூத்த தலைவர்கள் டெல்லி செல்வதாக அறிவித்திருக்கிறார்கள் 16ஆம் தேதி. ஏற்கனவே இன்று காலை நம்ம செய்தியாக அதை வெளியிட்டிருந்தோம், இதன் காரணமாக அவர் டெல்லி செல்கிறார் என்று. ஆனால் இப்போ அதிமுக சொல்லக்கூடிய காரணம், அண்மையில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதவியேற்ற பிறகு அவரை முதல் முறையாக சந்தித்து அவரை நேரில் வாழ்த்து தெரிவிப்பதற்காக தமிழகத்திலிருந்து ஒருவர் குடியரசு துணைத் தலைவராக வந்திருப்பதற்காக வாழ்த்து தெரிவிப்பதாக சொல்லி இருக்கிறது அதிமுக. அதுக்குதான் செல்கிறோம் என்று. ஆனால் ஒரு தலைவர்கள் டெல்லி சென்றாலே கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பது என்பது வழக்கமான ஒன்று. ஆகையால் டெல்லி செல்வது சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக இருந்தாலும் கூட அங்கே பாஜகவின் மூத்த தலைவர்களையும் அவர்கள் சந்திக்கக்கூடும் என்பதுதான் தகவலாக இருக்கு. தற்போது அதிமுக அதிகாரப்பூர்வமாக 16ஆம் தேதி தாங்கள் டெல்லிக்கு செல்ல இருப்பதாக கட்சி சார்பாக தங்களது பொதுச் செயலாளர் அதே போல மூத்த நிர்வாகிகள் டெல்லி செல்வதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.